படிப்பேன். ஸ்கூல்ல ரேங்க்ஸ் எல்லாமே நல்லா வாங்கிட்டு வருவேன். ஆனா என்ன, ஃபர்ஸ்ட்டு பெஞ்சர், செல்ஃபிஷ், ஒரு பொறுமை இல்லாத ஒரு பிள்ளை. அப்படி வளர்ந்தேன். 8த் ஸ்டாண்டர்ட் வர முச்சுல எனக்கு வந்து ஒரு பெரிய சிக்னஸ் என்னோட லைஃப்ல நான் பார்க்குறேன். அந்த சிக்னஸ்ல வந்து 4 மந்த் ஐ வாஸ் இன்டு அ பெட். அந்த பெட் டைம்ல வந்து நான் எங்க டாடிட்ட, அம்மாட்ட சொல்றேன், "இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன் போல. நான் செத்துருவேன்." ஏன்னா என்னோட சரீரம் ஃபுல்லாவே ஒரு புண்ணுனால இருந்தது. அந்த புண்ணுனால என்னென்ன ஆகுச்சு அப்படின்னா, என்னால ட்ரெஸ் பண்ண முடியாது. என்னோட பாடிய கவர் பண்ணி என்னைய கூட்டிட்டு போய் எக்ஸாம்லாம் எழுத வச்ச நாட்கள் உண்டு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இயேசுப்பா எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு கிருபை பாராட்டுனாங்க. நான் ஒரு பாட்டு பாடுறதுக்காக எங்க அக்கா வந்து கொயர்ல இருப்பாங்க. ஸோ அந்த கொயர்ல இருக்கிறதுனால நான் வந்து ஒரே பாட்டு பாடுறதுக்காக 2 சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ பாட்டு இயேசுப்பா என்னோட லைஃப்ல தராங்க. 2013 நினைக்கிறேன். அப்போ இயேசுப்பா எனக்கு ஃபஸ்ட்டு சாங் குடுத்தாங்க. இப்படி என்னோட லைஃப் போயிட்டே இருந்தது. நான் 9த் ஸ்டாண்டர்ட் போகச்சுல எனக்கு அங்க அடிக்கடி ஸ்கூல்ல ஃபெயிண்ட் ஆகி விழுறது, அல்லது ஸ்டேர்ஸில் அப்படியே தலை சுற்றி விழுந்தேன்னா அப்படியே உருண்டுட்டே வர்றது, இப்படிலாம் எங்கள் பிரின்சிபல் பார்த்துட்டு என்னையும் அம்மாவையும் கூப்பிட்டு தனியாக இவங்களுக்கு வந்து எல்சி வாங்கிட்டு போயிருங்க, இவங்க இதுக்கப்புறம் இங்கே வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டாங்க. பட் என்னுடைய கன்சர்ன், திரும்பி நம்ம போய் 9த் ஸ்டாண்டர்ட் உட்காந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே இருந்துட்டேன். இப்போ 10த் ஸ்டாண்டர்டில் வீட்டில் அப்ரோச் பண்ணுறாங்க, நீ வந்து கரஸ்பாண்டன்ஸில் கொடுக்கியா அப்படின்ட்டு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்ல முடியும். கரஸ்பாண்டன்ஸில் கொடுத்தேன். ஈவன் தோ 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த டைமில் மோடி மூலியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்ன அப்படின்னா, உடனே எக்ஸாம் எழுதி நம்ம முன்னாடி போயிடலாம். பட் அந்த வருஷம் மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஏன்னா நான் எக்ஸாம் எழுத போகிறேன். எனக்கு பின்னாடி இருந்தது எனக்கு ஃப்ரெண்டு தான். சேம் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனோம். சேமாக 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்றா காப்பி பண்ணி எழுதிட்டோம். பட் காப்பி பண்ணி எழுதச்சில என்ன ஆகிட்டு அப்படின்னா, நான் பாஸ் ஆகிட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கன்க்ளூஷன் பண்ணிட்டு இருந்தோம், 2 பேருமே சேமாக தான் எழுதணும், அது எப்படி ஆண்டவர் வந்து என்னையை மட்டும் பாஸ் பண்ண வச்சாங்க அப்படின்ட்டு. பட் அதில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குன்னே அந்த வாய்ப்பு வந்து என்னை இயேசுப்பா என்னோடய தலையை குனிய விடாமல் அந்த இடத்துல தலையை நிமிர வச்சுருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டில் நான் 8th ஸ்டாண்டர்டில் எந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்தேனோ அதே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் 11th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய 11th 12th முடிஞ்சிச்சு. இந்த முடிகிற கேப்லேயுமே சின்ன சின்ன மீட்டிங்ஸ்லாம் சர்ச்சஸ்க்கு போகிறது உண்டு. லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே அல்லது வெனஸ்டே, இந்த 3 மீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் பாட்டில் போகிறது வர்றது. ஆண்டவரை பற்றி ரொம்ப ஒரு சால்வேஷன் இல்லை தான், ஆனால் எனக்கு பிடிக்கும். சர்ச்சுக்கு போகிறது பிடிக்கும், சர்ச்சில் உட்கார்றது பிடிக்கும், அங்கே கைதட்டி பாடுறது பிடிக்கும். இவ்வளோ ஒரு கன்சர்னுக்காக தான் நான் போனது. அப்பவும் கூட இயேசுப்பா ஒரு சின்ன சின்ன பாட்டா, சின்ன சின்ன வரிகளா, அந்தந்த நேரத்துக்கு நான் எப்படி எழுதணும், எப்படி நான் இந்த லைன்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இயேசுப்பா எனக்கு அருமையாக சொல்லி தந்தாங்க. 12th ஸ்டாண்டர்ட்லாம் வரமிச்சில் எங்கள் அப்பா ரொம்ப சிக் ஆகிட்டாங்க. எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு ஷெடியூல் உண்டு. ரொம்ப ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவ. அதனால இயேசுப்பாட்ட சொல்லுவேன், இயேசுப்பா என் லைஃப்லேருந்து நீங்கள் சும்மா செல்லமாக பண்ணுற ப்ரேயர் இதெல்லாம், ஏன்னா யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் எங்கள் டேடி எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் யாருமே நம்பாத விதத்தில் நான் ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் இழந்தது வந்து எங்கள் டேடியை தான். எக்ஸாம் எழுதிட்டு வித்தின் 13 days அப்பாவை இழந்துட்டேன். அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் நான் வந்து நிறையா ஈவன் வீட்டில் கூட அந்த கஷ்டத்தை சொல்ல முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா கூடயோ என் அண்ணன் அக்கா கூடயோ எனக்கு அவ்வளோவா பாண்டிங் இல்லை. அவங்க என்னை நேசிக்கிறாங்க தான், ஆனால் அது என்னவோ தெரியல, ஒரு அப்பாட்ட இருந்த அந்த ஒரு பாண்டிங் இல்லாமல் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்போது 12th எக்ஸாம் எழுதுனேன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எழுதச்சில அப்பாவை நினச்சி ரொம்ப ஃபெயிண்ட் ஆகி விழுந்து, நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் அகெயின் வருது. ஸோ என்னை வீட்டில் என்கரேஜ் பண்ணாங்க, பரவாயில்ல நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் உன்னை திரும்பி படிக்க வைக்கிறோம், பிரச்சனை இல்லை. பட் என்னுடைய ஒரு கன்சர்ன் இருந்தது, இயேசுப்பா நான் வந்து பாஸ் ஆகணும், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 36% கொடுத்து என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க, அடுத்து நான் பைபிள் காலேஜ் போகிறேன். நான் எதுக்காக அந்த பொருத்தனை பண்ணினேன்னு கூட ஸ்டில் தெரியாது. அப்போது இயேசுப்பா எனக்கு ரொம்ப கிருபையாக நான் கேட்டதுக்கு டபுள் மடங்காக இயேசுப்பா ப்ளஸ் பண்ணாங்க. 58% எடுக்கிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டினாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா,
ஆண்டவர்ட்ட பொருத்தனை பண்ண மாதிரி நான் பைபிள் காலேஜ் போயிருக்கணும். பட் நான் வீட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன், அம்மா இந்த மாதிரி நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், நான் என்னை பைபிள் காலேஜ் அனுப்புங்க. ஒரு வகையில் பார்க்கச்சில நான் தனியாக இருந்துக்கிட மாட்டேன் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுடைய கன்சர்ன். இல்லை அவள் தனியாக இருந்துக்கிட மாட்டா, ஒரு வேளை வந்துடுவா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க. இன்னொன்று என்னோடய பிஹேவியர் பார்க்கும்போதுல அம்மா யோசிக்கிறதுக்கும் கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா ரொம்ப சைல்டிஷ், அங்கே இங்கே போனோன்னா என்னால் தனியாக என்னை சமாளிச்சிக்கவும் எனக்கு தெரியாது. அப்போ நான் பிஏ ஃபஸ்ட் இயர்க்கான அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக. ஸோ எஸ்பக்கர் வேலை கிடச்சிச்சு தான். பட் அப்பா இல்லாத ஒரு காரணத்தினால நான் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸை தேட ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் என் கூட இருப்பாங்களே ஒழிய இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. ஸோ நிறையா ஊதாரியாக சுற்றியிருக்கேன். இவங்களும் யாரும் நம்ம கூட அவ்வளோ இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தனிமையை நான் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். தனிமையை எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னா, நான் அப்படியே ட்ரெயினில் சுற்றுவேன். ட்ரெயினில் யாருக்கிட்டேயாவது பைசா வாங்குவேன். எனக்கு ஒரு 20 ரூபா தாங்களேன், எனக்கு ஒரு 30 ரூபா தாங்களேன் அப்படின்னு சொல்லி தெரியாத ஹிந்தி பர்சன், அன்னோன் பர்சன், ஸ்ட்ரேஞ்சராக இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் எங்கள் அப்பா என்னை இந்த ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு போகிறதுக்கு பைசா இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி போய் சொல்லி வாங்கி லேஸ் பேக்கெட்டோ குறுக்குறே பேக்கெட்டோ தண்ணி பாட்டிலோ வாங்கி குடித்த நாள் உண்டு. இதெல்லாம் நடந்தது 2017, 18 அந்த கைண்ட் ஆஃப் பீரியடில். ஸோ இப்படியும் சுற்றியும் எனக்கு அதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இதுலேயும் நம்மளுக்கு ஒரு இது இல்லை. வீட்டுக்கு போவதுக்கே பிடிக்காது. வீட்டுக்கு போனால் சண்டை வர மாதிரி இருக்கும். அண்ணனுக்கும் எனக்கும் சண்டை வரும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு வேலை கிடைச்சது தான், பிபிஓவில் வேலை கிடச்சிச்சு. பட் ஒரு வேலையில் எனக்கு எந்த ஒரு உருப்படியும் கிடையாது. தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணியிருப்பேன். சும்மா காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது, சும்மா எதுனா தேவையில்லாத ட்ரெஸ்ஸு வாங்குறது, அந்த ட்ரெஸ்ஸு ஒரு நாள் போட்டுட்டு அப்படியே தூர போடுறது. வேலையும் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இப்படியே தான் போயிட்டு இருந்தது. என்னோட 2019ல் இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்க, அதே போல் என்னோடய லைஃப்லேயுமே நான் ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணேன். நானும் ஒரு பையனை விரும்பினேன், நானும் அவனை நம்பினேன். நம்பி அவங்களுக்குள்ளே அந்த பாண்டுக்குள்ளே நான் போனதுக்கப்புறம் இதுவுமே இப்போ நான் ரியலைஸ் பண்ண மிச்சில் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்க மிச்சில் ஒரு பர்சன் நம்மளுடைய லைஃப்பில் வராங்க. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய பாசத்துக்கு மாத்திரமே ஏங்கியிருந்தேன். அப்போது அவங்க என்கிட்ட பேச மிச்சில் இந்த உலகத்தையே விட்டுட்டு அவங்களுக்காக போகலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனும் வந்தது. ரொம்ப நம்பினேன். அதான் அந்த நம்பிக்கை எல்லாமே 3 மந்த் 4 மந்தோட முடிஞ்சு போச்சு. அந்த 3 மந்த் 4 மந்த்லேயுமே எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். நான் கடனாளி ஆகினேன். நான் இயேசுப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். பட் நிறைய பிரச்சனை, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிகிறப்போ ஃபேமிலி வேணுமா அவங்க வேணுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கொஸ்டின். ஃபேமிலி வேணும்னு சொன்னாலுமே நான் இங்கே வந்துட்டுமே நான் அந்த பையன் எப்படியாவது திருந்திட மாட்டானா, இல்லை ஏசப்பா எத்தனையோ பேரை திருத்துறாங்க, அந்த பையனை திருத்த மாட்டாங்களான்னு சொல்லி இது 1 நாள் 2 நாள் ஸ்ட்ரகிள் இல்லை, இது 4 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ். டோட்டலாக பார்க்க போனால் 5 வருஷம்